வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. அப்போ இந்த கடகராசி என்பர்கள் ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிம்மதியான லைஃப்பை நோக்கி தான் பயணிக்கக்கூடியவர்கள். என்ன ஒரு வருமானம் இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, தொழில் இருக்கோ இல்லையோ, கடன் இருந்தாலும் இல்லாட்டிலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃபை எதிர்பார்ப்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்களாக இருப்பாங்க. இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெறுகிறார். அதனால எப்போதுமே ஒரு விருந்தோம்பல்ன்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, வெளியில போயாச்சுன்னா ஒரு 2 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. உறவினர்களை சாட்டர்டே சண்டே ஆயாச்சுன்னா வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாக இவர்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு 4 பேர் கெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா இவர்களுக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு காலையில எந்திரிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேரை பார்த்து அதுல இருந்து ஒரு 2 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது கொடுத்து அனுப்பணும். இதுதான் இவர்களினுடைய டெய்லி ஒர்க்கே. அந்த அளவுக்கு இந்த விருந்தோம்பலை அதிகப்படியாக விரும்புபவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார். செவ்வாய் நீச்சம் அடைந்து குரு உச்சம் அடைகிறதுனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி மனதளவுல இருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவர்களால் மென்டலி ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. அதாவது தனக்கு தானே நான் நல்ல நம்பிக்கையோட இருக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு இருக்குமே ஒழிய, ஆனா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தனக்கு தானே அதிகப்படியாக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். குரு உச்சம் அடைகிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நகைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் வேண்டாம் வேண்டாம் சொன்னா கூட நகைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் எப்போதுமே இவர்களை எப்போதுமே ஒரு அரவணைப்பாக வச்சிருப்பாங்க. இந்த கடகராசியில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய குழந்தைகள் இவர்களை எப்போதுமே விட்டு பிரியவே மாட்டாங்க. குழந்தைகளும் பெற்றோர்களும் எப்போதுமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலேயே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகும்போது நீங்க இழந்த சொத்துக்களை கண்டிப்பாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். கடகராசிக்கு என்னைக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அதுல இருந்து நிறைய சொத்துக்களை எல்லாம் நீங்க இழந்துகிட்டே இருப்பீங்க. ஆனாலும் அந்த சொத்துக்களை இழந்தது கூட உங்களுக்கு பெரிய ஒரு வழியா தெரியாது. அந்த சொத்துக்களை இழந்ததுனால உறவினர்கள் மத்தியில் நீங்க அவமானப்படுத்த
சம்மந்தப்பட்டீங்க பாருங்க, அப்பந்தான் உங்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும், நம்ம எவ்வளோ ஒரு அசால்ட்டா ஒரு கேர்லெஸ்ஸா அந்த சொத்துக்களை இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை உங்களுக்கு முழுமையாக இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்ப நினைத்து பார்த்து இந்த 45 நாட்கள் அதற்குண்டான வேலைகளை நீங்க தயார்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்துக்களை அடமானம் வைத்த சொத்துக்களையோ இல்ல புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கோ உண்டான முழு அமைப்பும் இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுவதுமாக வரக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான். அவர் 4ஆம் இடத்துல வீற்றிருக்கும் போது, பயிற்சியாகும் போது இந்த காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தோஷமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வெளிநாடு போறது ஒரு தோஷமான ஒரு அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெளிநாட்டுக்கு போனாலே ஏகப்பட்ட பிக்கல் பிடுங்கல்கள், அடுத்து தேவையில்லாத நிதி நெருக்கடிகள், இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அங்க போக வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அங்க போய் உட்காரும் போது அங்க வேலைக்கு திண்டாட்டம், அங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை கொண்டு குடும்பத்தை பிரிஞ்சு அங்க தனிநபராக இருந்து ஒரு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே அடுத்தடுத்து இந்த வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு தான் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள் அந்த மாதிரியான ஒரு தோஷமான ஒரு காலகட்டமாக இருக்கு. யாரெல்லாம் மாணவ பருவத்துல இருக்கிறீங்களோ, 21 வயசுல இருந்து 25 வயது 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உண்டான சில வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டில் தேருங்க. மிடில் ஈஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை தேடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஊர்லேயோ இல்லை நீங்கள் பிறந்த இடத்துல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு ரேடியஸ்லேயோ நீங்கள் வேலை வாய்ப்பு தேடும்போது அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லெவல்ன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது. ஏன்னா செவ்வாயாகப்பட்டவர் இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையை பறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அது சுகமான இடமாக இருந்தாலும் சரி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு இடமாக இருந்தாலும் சரி, எப்படி ஆனாலும் உங்களை வேலையை எடுக்கணும், அதுதான் அவருடைய வேலையை. அதுக்குண்டான எல்லா வேலையும் செய்யறதுனால நீங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது தான் இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே அபார்ஷன் ஆயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு குழந்தை பிறப்புல ஒரு தடைகள் இருந்திருக்கும். அந்த தடை எல்லாத்தையுமே நீக்கி இப்போ புதிதாக அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த செவ்வாய் பகவான். அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலையில ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு உத்தியோகமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல 45 நாட்கள் நீங்க உறுதியாக ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு காலமாக நீங்க செய்யக்கூடிய உயர்கல்வியில அமைப்புகள் நல்லா இருக்க போகுது. ஒரு விளையாட்டு துறையில இருக்கிறீங்க இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னாலே இந்த நேரம் உங்களுக்கு அந்த விளையாட்டு துறையில பலவிதமான நாடுகளுக்கு சென்று போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய அந்த ஒரு திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அது விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியாக பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன்கள், அடுத்து நிறைய பேருக்கு கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல லவ் ஃபெயிலியரா இருக்கும். அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அதற்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.